இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் என்ன நினைச்சிட்டு தாமா இருப்பீங்க. நானும் உங்களையே நினைச்சிட்டு தான் இருப்பேன். நீங்களும் அத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அப்படி ஒரு நாள் வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, உங்ககிட்ட உண்மையை சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வானதி, 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 கதவு தரமா? வானதி, 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 அம்மா, கதவு தரமா? வந்துட்டேம்மா. என்ன ஆச்சு? எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லையே. உன் மனசுலயும் ஏதோ பாரம் இருக்கு, என் மனசுலயும் ஏதோ பாரம் இருக்கு. ரெண்டு பேரும் அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிறோம். வா, ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். இல்லம்மா, நான் வரல, இங்கே இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். வா வா போலாம். என்னம்மா, எதை கூப்பிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், உள்ளே ரெடி பண்ணிட்டு இருந்த? ஆமா, ஏண்டி உங்க மாமியாருக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் வானதி உன் மாமியாருக்கு பிடிக்காத மருமகளா இருந்தா, இன்னைக்கு என்னமோ பிடிச்ச மருமகளா இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலையறாளுக. கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்ததும் வாங்க வாங்கன்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த அம்மா என்னவோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அத வானதிக்கு குடுக்கணும்னு சொல்லுது. உடனே இவங்க கொடுங்க அப்படின்னு வானதிய பார்த்து வாங்கிக்கொண்டு சொல்றாங்க. அவளும் வாங்கிக்கிறா, அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த அம்மா அதுக்கும் மேல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வானதிய என் கூட கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க உடனே அதுக்கு என்ன, தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படிங்கறாங்க. ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போறாங்க. இந்த கொடுமை தான் இப்படி இருக்குன்னா, இப்போ உன் மாமியாரும் வானதியும் எங்கடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள இருந்து இவங்க ரெண்டு பேரும் படுத்துற பாடு பத்தாம இந்த கிருஷ்ணவேணி அம்மா வேற. நான் அவங்க கிட்ட போய் வானதி தான் உங்க பொண்ணுன்னு சொல்லலான்னு வாயை திறந்தா, வேணா சொல்லாத எனக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு என்ன வாய்வே திறக்க விடலையே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதான் நீ கூட நின்னு பாத்துட்டு இருந்தியே, அந்த அம்மாவே வானதியை தத்து எடுத்துட்டாங்களாம். என்னடி கொடுமை இதெல்லாம்? பெத்த பொண்ண தத்து எடுத்திருக்கேங்கிறாங்க, அவதான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தா அதே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எனக்கு கிறுக்கிச்சு ஆக்கிடுவாங்க போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க எங்க போறாங்க? தெரியலம்மா. உனக்கு தெரிஞ்சிட்டாலும் அப்படியே. டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. டிரைவர், கிருஷ்ணவேணிதான் உன் அம்மான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வருத்தப்படுவேன்னு தானே என்கிட்ட சொல்லல. உன் அம்மா கிட்டையும் சொல்லல. போ.
அம்மா நீ என் மகளா இருக்க கூடாதான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் மக என் கூட இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படிதான் நீ இருந்த. நீ என் மேல காட்டின அன்பு, அக்கறை எல்லாமே உன்னை என் மகளாவே நினைக்க வச்சது. நீ என் மகன் நினைச்சுக்கிட்டு தான் நான் கிளம்புனேன். ராஜேஸ்வரி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ இருந்த என் மகளை உன் வீட்டுக்கு மருமகளாக்கி அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்ட. நீ அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் பிரச்சனையா இருக்க வேண்டான்னுதான் நான் கிளம்புனேன். வாங்கம்மா. வானதி, என்னாச்சு? எதுக்கு மறுபடியும் உங்களை வீட்டுக்கு கூட்டு வர?